இயேசுவின் நிழல் பட்ட சொஸ்தமானார்கள். எருசலேமுக்கு கொண்டு வரப்பட்ட சொஸ்தமானார்கள். இன்றைக்கு பேதுரு நிழல் அல்ல. இன்னைக்கு பேதுரு இல்ல, பேதுரு நிழல் இல்ல. ஆனா நமக்கு இயேசுவின் நிழல், சிலுவையின் நிழல், பரிசுத்த ஆவியானவரின் நிழல், கர்த்தருடைய கரத்தின் நிழல், இந்த நிழல் இருக்கிறது. இந்த இந்த நிழல் உன்னை உருவாக்கும், இந்த நிழல் உன்னை சுகமாக்கும், இந்த நிழல் உன்னை நடத்தும். அன்னைக்கு பகல்ல மேக ஸ்தம்பத்துல, அக்கினி ஸ்தம்பத்துல 40 வருஷம் நடத்தினாரு. அந்த ஆவியான நிழல்ல தான் மக்கள் நடந்தே போனாங்க. நிழல் நிழல் தெளிவா தரிசனத்தை பார்க்கிறேன். இந்த வார்த்தை என்னோடு இணைந்து கேட்கிற உங்க சிரசின் மேலே கர்த்தருடைய கரத்தை நான் பார்க்கிறேன். அந்த நிழலால உங்களை மூடுறதை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நிழலை பார்க்கிறேன், நிழலை பார்க்கிறேன். அன்னைக்கு பேதுரு நிழல் பட்டு சொஸ்தமானாங்க. நீ உங்க சிரசின் மேல நிழல் உங்களை சுகமாக்குது, உங்களை நடத்துது, உங்களை உருவாக்குது. நிழல் நிழலோடு போயிடாதீங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான், நிழலில் தங்குவான். பேதுரு நிழல் பட்டு சுகமா போயிட்டாங்க. நீ நிழல்ல சுகம் பெற்று நிழல உருவாக்க போயிடாத, நிழல்ல தங்கிரு, ஆஸ்வதிக்கப்படுவாய்.